200 வாகனங்கள் எரிக்கப்படுது. ஒரு தமிழரை அடித்து நீ மன்னிப்பு கேளு, கர்நாடகம் வாழ்கான்னு சொல்லு, காவிரி தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுன்னு போட்டு அடிக்கிறது தொலைக்காட்சியில் பூரா ஒளிபரப்பிச்சது. மத்திய அரசு தலையிடவே இல்லை, பிரதமர் தலையிடவே இல்லை. இந்த கட்சியை வச்சுக்கணுங்கிறதுக்காக தினசரி நடமாட வேண்டும் என்பதற்காக தமிழிசையும் மற்றவர்களும் சேர்ந்து நடத்துகிற நாடகம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பச்சை துரோகம், வஞ்சகம் நிறைந்த துரோகம். இது சாதாரண துரோகம் இல்லை, வஞ்சகம் நிறைந்த ஒரு துரோகத்தை இது செய்திருக்கிறது. உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்படுறது எல்லாருக்கும் பொருந்தும். கலைஞர் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் 40 நாள் இருந்திருக்கிறாரு, வாஜ்பாய் சிகிச்சை பெற்றுருக்கிறாரு, மன்மோகன் சிங் சிகிச்சை பெற்றுருக்கிறாரு, சோனியா காந்திக்கு உடல்நலம் சரியில்லாமல் இங்கிலாந்து போயிட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாங்க. ஏன்னா இது கர்நாடகம் 2வது குற்றவாளி, முதல் குற்றவாளி, ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு மத்திய ஆட்சி. இந்திரா காந்தி காலம் முதல் இன்றைக்கு மோடி காலம் வரையில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. காவிரி பிரச்சனையில் மத்திய அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்பது இந்த பிரச்சனை தொடங்கிய நாள் முதல் இன்று வரையில் துரோகம் ஒன்று தான். அது காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது பிஜேபியாக இருக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் அதை விசாரித்து கர்நாடகா 15,000 கனஅடி தண்ணீர் தர வேண்டும், 12,000 கனஅடி தண்ணீர் தர வேண்டும், 6,000 கனஅடி தண்ணீர் தர வேண்டும் என்று அது உத்தரவு பிறப்பித்த பொழுது எந்த உத்தரவையும் கர்நாடகம் மதிக்காது மட்டுமல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக அங்கே பந்து போராட்டம் நடத்தினாங்க. மிகப்பெரிய வன்முறை நடைபெறுகிறது. மத்திய அரசு தலையிடவே இல்லை, பிரதமர் தலையிடவே இல்லை. இந்த வன்முறை கூடாதுன்னு சொல்லலை. இப்போது கேரளத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இந்து முன்னணியைச் சேர்ந்த ஒரு தொண்டர் படுகொலை செய்யப்பட்டாருங்கிற ஒரு செய்தி வருது. உடனே என்ன வருது? மத்திய அரசாங்கம் கேரளத்திடமிருந்து அறிக்கை கேட்கிறது அப்படின்னு வருது. என்ன நடக்குது? அறிக்கை கொடு அப்படின்னு கேட்குது. ஒரே ஒரு உயிருக்கு 200 வாகனங்கள் எரிக்கப்படுது. ஒரு தமிழரை அடித்து நீ மன்னிப்பு கேளு, கர்நாடகம் வாழ்கான்னு சொல்லு, காவிரி தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுன்னு போட்டு அடிக்கிறது தொலைக்காட்சியில் பூரா ஒளிபரப்பிச்சது. 1,00,000 பேர் வெளியேற்றப்படுறாங்க. மத்திய அரசு தலையிடவே இல்லை, சரியல்ல, சட்டத்தை யாரும் தங்கள் கையில் இழுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதற்கு மாறாக 2 மாநிலமும் சண்டை போட்டுக்காதீங்க, 2 மாநிலமும் வன்முறை பண்ணாதீங்கன்னு நம்முடைய பிரதமர் மோடி உபதேசம் செய்கிறார். இதிலிருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் ரொம்ப வேதனைக்குரியது என்னென்னா, நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருந்த தேவகவுடா, அவர் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தார். அந்த பிரதமர் அப்படிங்கிற இதுக்கு நிரம்ப மரியாதை உண்டு. எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், அது நிரம்ப மரியாதை உண்டு. அந்த பொறுப்பை வகித்த ஒருவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து காந்தி சிலைக்கு முன்னால் உண்ணாவிரதம் இருக்கிறார். உடனே மத்திய அமைச்சர்லாம் வர்றாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் கர்நாடகத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கும், ஆகவே நீங்கள் உண்ணாவிரத்தை முடித்துக் கொள்ளுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் உண்ணாவிரத்தை அதை முடிக்கிறார். இது சரிதானே? அது தேச ஒற்றுமையை அது பாதுகாக்கமா? ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் அவர் பேசாமல் கூட இருக்கலாம், அமைதியாக கூட இருக்கலாம். அவர் பொதுவாக என்ன சொல்லணும்? 2 மாநிலங்களும் சமரசமாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள், பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவதற்கு மாறாக ஒரு மாநிலத்திற்கு சார்பாக உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட கருத்தெல்லாம் உருவாகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது விபி சிங்கு உச்சநீதிமன்றம் சொன்னது நடுவர் மன்றம் அமைத்தேன், மன்மோகன் சிங்கு உச்சநீதிமன்றம் சொன்னது ஆகவே நான் அரசியலில் வெளியிட்டேன். மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திற்கு உத்தரவு போடுவதற்கு அதிகாரம் கிடையாது, ஆகவே நான் மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று இப்பொழுது இருக்கிற மத்திய அரசாங்கம் சொல்லுது. அப்படின்னா இந்த தேசத்தின் ஒரு காவிரி பிரச்சனையில் இந்த தேசத்தின் ஒருமைப்பாடு என்பது கேள்விக்குறியாகிறது. ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பில் என்னால் தலையிட முடியாது அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரே. அதாவது ஜல்லிக்கட்டு பிரச்சனை என்று வந்த பொழுது நாங்கள் தடையாக இல்லை, நீதிமன்றம் தலையிட்டு நிறுத்தியிருக்கிறது, ஆகவே ஜல்லிக்கட்டை நாங்கள் அனுமதிக்க முடியாது, அதுக்கு உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்பொழுது காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று இப்பொழுது சொல்கிறார். இரட்டை முகம் அவர்களுக்கு இரட்டை முகம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் வேண்டா வெறுப்பாக நான் சொல்லவில்லை, அந்த கட்சி தெளிவாக இருக்கிறது. எந்த மாநிலத்தில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை மையப்படுத்தி வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒன்றை தவிர, அந்த ஒரு அஜெண்டாவை தவிர அவர்களுக்கு வேறு அஜெண்டா கிடையாது. ஒரு பக்கம் பசுமாட்டு
தோலை வச்சு பசுமாட்டை வச்சு அதிகாரத்துக்கு வரலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இங்கே கோயம்புத்தூரில் பாய் வீட்டில் கட்டிக்கிற பசுமாட்டை பூரா அவுத்து வெட்டி அடிச்சு விட்றாங்க. கோயம்புத்தூர் கலவரத்தில் ஒரு முஸ்லீமு கொஞ்சம் வசதியானவர், அவர் வீட்டில் பசுமாடு வளர்க்குறாரு. அந்த பசுமாட்டை பூரா அவுத்த எப்படி இவனுடைய சிந்தனை இருக்குது பார்த்துங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பச்சை துரோகம், வஞ்சகம் நிறைந்த துரோகம், இது சாதாரண துரோகம் இல்லை, வஞ்சகம் நிறைந்த ஒரு துரோகத்தை இது செய்திருக்கிறது. இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். இவர்கள் செய்கின்ற காரியம் இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதற்கான முயற்சியில் மத்திய ஆட்சி ஈடுபட்டிருக்கிறது. மத்திய பாஜக காவிரி பிரச்சனையில் தலையிடவே இல்லை, மாநில பாஜக கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வாங்கி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு பாஜக அப்படி சொல்லலாம். இங்கே நடமாட முடியாது, இங்கே நடமாட முடியாது, இங்கே கட்சி வச்சுக்க முடியாது. இங்கே கட்சியை வச்சுக்கணுங்கிறதுக்காக தினசரி நடமாட வேண்டும் என்பதற்காக தமிழிசையும் மற்றவர்களும் சேர்ந்து நடத்துகிற நாடகம். மத்தியில் அமைச்சராக இருக்கிறவர்கள் கர்நாடகத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிற்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு? மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், மத்திய அரசாங்கம் அந்த பிரச்சனையை தீர்க்கும். இவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டு பிரச்சனையில் இவருக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும்னா ஒன்று மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போடணும், சண்டை போட்டு இந்த உரிமை பிரச்சனை நிலைநாட்டணும். இல்லைன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜினாமா பண்ண மாதிரி ராஜினாமா பண்ணணும். பொன் ராதாகிருஷ்ணன் வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜினாமா பண்ணார், காவிரி பிரச்சனைக்காக தான் ராஜினாமா பண்ணார். அவர் துணை அமைச்சராக இல்லை, கேபினெட் அமைச்சராக தான் இருந்தார். அவர் அமைச்சர் பதவியை பெருசாக பார்க்கல. தமிழ்நாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது, ஆகவே நான் ராஜினாமா பண்ணுறேன், ராஜினாமா பண்ணார். பொன் ராதாகிருஷ்ணன் சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கிறார். மத்திய அரசாங்கம் செய்யும், மோடியை நீங்கள் நம்புங்கள். மோடியை எதை நம்புறது? தமிழிசை சொல்கிறாங்க வஞ்சகம் செய்யாது, மத்திய அரசு வஞ்சகம் செய்யாது. டெல்லிக்கு போனாங்க, அவங்க கட்சியினுடைய அகில இந்திய தலைவரை போய் சந்தித்து முறையிட போனாங்க. என்ன முறையிட்டாங்க? அவர் என்ன சொன்னார்? வெளியில் வந்து சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் வஞ்சகம் செய்யாது, சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்று சால்சாப்பும் உபதேசமும் செய்து கொண்டு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தை மக்கள் ரசிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியா இல்லை, அதனால குடியரசு ஆட்சி வரணும் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காரு. பட் அவரோட கருத்துக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சுப்பிரமணிய சாமி முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கார் என்பதை காரணம் காமிச்சு 356வது பிரிவை பயன்படுத்தி இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லலை. மத்திய உள்துறை அமைச்சருக்கு அவர் கடிதம் எழுதியிருப்பதாக தொலைக்காட்சி நாளேடுகளெல்லாம் செய்தி வந்தது. இது ஒரு ஜனநாயக விரோத செயல் என அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்தது. பிறகு தமிழிசை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் எதாவது சொல்லுவார், அவர் சொல்கிறதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் மூத்த தலைவர்னு சொல்கிறாங்க. அவர் மிகப்பெரிய திறமையாளர், மிகப்பெரிய கெட்டிக்காரர், பெரிய அறிவாளிங்கிற முறையில் தான் அவர் நாடாளுமன்றத்தில் மேலவையில் நியமன உறுப்பினராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற நியமன உறுப்பினர், அதில் அவரும் ஒருத்தர். அவர் தேர்தலில் தேர்ச்சி வரல, நியமன உறுப்பினர். அவர் சொல்கிறாரு, அவர் இந்த மாதிரி பல விஷயங்களில் சொல்லுவார், அதை யாரும் பெருசுப்படுத்திக்க வேண்டாம் என்று தமிழிசை ஒரு சமாதானம் சொல்லுகிறார்கள். அவர் சொல்கிறது அவருடைய கருத்தல்லது. பாரதிய ஜனதா கட்சியை நூல் விட்டு பார்க்குது. தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்படுறது எல்லாருக்கும் பொருந்தும். கலைஞர் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் 45 நாள் இருந்திருக்கிறாரு. வாஜ்பாய் சிகிச்சை பெற்றுக்கிறாரு, மன்மோகன் சிங் சிகிச்சை பெற்றுக்கிறாரு, சோனியா காந்திக்கு உடல்நலம் சரியில்லாமல் இங்கிலாந்து போயிட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாங்க. இப்படி இது எல்லாருக்கும் உரியது. உடல்நலம் பாதிக்கப்படுவது என்பது திடீரென ஒருத்தருக்கு உடல் பாதிக்கப்படுங்கிறது ஒரு எல்லாருக்கும் இயல்பானது. அதை காரணம் காண்பித்து உடனே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் சுப்பிரமணிய சாமி மூலியமாக நூல் விட்டு பார்க்குது, அதாவது பண்ணலாமான்னு. மக்கள் அதையெல்லாம் ஏற்க மாட்டார்கள். கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் இப்போ எடுத்த முயற்சிகள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முறியடித்திருக்கிறார்கள், தோற்கடித்திருக்கிறார்கள். தேசிய தலைவர்கள் கூட சிஎம்ஐ பார்க்காம டாக்டர்ஸை மட்டும்தான் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்களே. அதாவது ஒரு உள்நோயாளியாக இருக்கிற பொழுது நோயின் தன்மையை கருதி வெளியிலிருந்து வரவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது என்பது முடிவெடுக்க வேண்டியது டாக்டர்கள் தான் முடிவெடுக்கணும். சம்பந்தப்பட்ட பேஷண்ட்டு முடிவெடுக்க முடியாது. வெளியிலேருந்து வரக்கூடியவர்களால் தொற்று நோய் பரவுவதற்குள்ள வாய்ப்புகள் ஏற்படாது என்பதை பொதுவாக சாதாரணமாகவே ஒரு கடுமையாக அடிபட்டு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், ஒரு சாதாரணமான ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கா இருந்தால் கூட டாக்டருங்க என்ன சொல்லுவாங்க, யாரும் உள்ளே போகாதீங்க, வெளியில் இருந்தபடி பார்த்துட்டு போங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும், பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னும் சாதாரண முறையில் நம்ம பொது மருத்துவமனையிலே பல பேரை நம்ம பார்த்துக்கிறோம். அந்த முறையில் அனுமதிக்கிறது இல்லையாங்கிறத இப்போ மத்திய அமைச்சர்களே வந்தாங்க.
கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்தார், முதலமைச்சரே வந்தார், வந்தவங்க யாரும் போய் பார்க்கல. இதை முடிவெடுக்கிறது மருத்துவம் அளித்து கொண்டிருக்கிற, சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிற டாக்டர்கள் தான் அதை முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண முடியாது. சிஎம்மோட உடல்நிலை பற்றி தப்பான வதந்திகளை பரப்புற பொதுமக்களை கைது பண்ணுறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? பொதுமக்கள் வதந்தி பரப்பல, பொதுமக்கள் எப்பொழுதுமே அதெல்லாம் பரப்ப மாட்டாங்க. சில எந்த வேலையும் இல்லாத சில ஆட்கள் பொறுப்பற்றவர்கள், இதை பற்றி நான் சொல்ல முடியாது, பொறுப்பற்றவர்கள் எதையாவது அப்படி இந்த மாதிரியான இது தேவைதானா, கலைஞரை பற்றி திடீர்னு இப்படியான அது செய்தியெல்லாம் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கடை அடைப்பாங்க எல்லாம் நடக்கும். என்னன்னு பார்த்தா கலைஞரை பற்றி இதில் வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு, முகநூலில் வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு வந்தாங்க. கவுண்டமணி, செந்தில், லியோனி, இதனாலெல்லாம் என்ன பயன்? ஒரு பதட்டத்தை உருவாக்குவதன் மூலியமாக ஒரு முதலமைச்சரை பற்றி இப்படி இந்த மாதிரியான ஒரு மோசமான செய்திகளை விடுவிடுறதுனால அவங்களுக்கு என்ன பயன்? ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுனால என்ன பயன் ஏற்படும்? இதெல்லாம் பொறுப்பாக இப்படியான காரியங்களை செய்வது யார் செய்தாலும் சரி மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 17-18ஆம் தேதி நடக்க போகிற போராட்டம், ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம் பற்றி சொல்லுங்கள். வர்ற 17-18 நடைபெறக்கூடிய 48 மணி நேர தொடர் ரயில் மறியல் போராட்டம். இது வழக்கமான முறையில் அது இருக்காது. இது வழக்கமான முறையில் ஏதோ ஒரு 50 பேர் 100 பேர் ரயில் நிலையத்தில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போலீஸ்காரங்க கைது பண்ணுறது, கொண்டு போய் மண்டபத்தில் வைக்கிறது, மத்தியானம் தயிர் சாதம் கொடுக்குறது, சாயந்தரம் அவங்களெல்லாம் விடுதலை செய்து விட்டுன்னு அனுப்புறதுங்கிற முறையில் இது இருக்காது. இது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் இழைத்திட்ட பச்சை துரோகத்தை கண்டித்து நடக்கக்கூடிய இந்த போராட்டம். தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தை ஆதரித்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து அறிக்கைகளும் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அது அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த போராட்டத்திற்கு அவர்கள் எதிராக இருக்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள் விவசாயிகளை மதிக்கிறோம், அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கிறோம், ஆனால் நாங்கள் போராட்டத்தில் பங்கு பெற மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கும் நிர்பந்தத்துக்கும் பிஜேபி ஆளாகியிருக்கிறது. மற்ற எல்லா கட்சிகளும் இதை ஆதரித்திருக்கிறது. எல்லா மாவட்டங்களையும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து, இதில் கட்சி வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரு கட்சி பிரச்சனை அல்ல, இது ஒரு பொது பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை. இது நீங்கள் பாஜக மேலே மட்டும் குத்த சொல்கிறீங்க, ஆனால் கர்நாடகாவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதே காங்கிரஸ் தான். பட் ஏன் நீங்கள் சோனியா காந்தி மேலேயோ ராகுல் மேலேயோ எந்த குத்தமும் சொல்லலை? தொடக்கத்திலே சொன்னேன், காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், ஏன்னா இது கர்நாடகம் ரெண்டாவது குற்றவாளி. முதல் குற்றவாளி ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு மத்திய ஆட்சி. அந்த ஆட்சியில் இருந்தவங்க இந்திரா காந்தி காலம் முதல் இன்றைக்கு மோடி காலம் வரையில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி. இதை பிஜேபி மட்டும் பண்ணிட்டு நான் சொல்லலை. இந்த பிரச்சனை தொடங்கிய பொழுது 74 ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ மத்தியில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது, கர்நாடகத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சி இருந்தது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தது. அப்பொழுதே இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கணும். அது தீர்க்க வேண்டிய பொறுப்பு இந்திரா காந்திக்கு. நீதிமன்றத்தில் போட்டுக்கிற வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க, நான் பேசி தீர்க்கிறேன் நாங்கள் இந்திரா காந்தி. ஆனால் பேசி தீர்க்கலை. கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு அணையை கட்டுவதற்கு மத்திய நீர்வளத்துறையினுடைய அனுமதி பெற வேண்டும். எந்தவித அனுமதியும் இல்லாமல் அங்கே அணையை கட்டினாங்க. அப்படி கட்டப்பட்ட அணைக்கு மத்திய அரசாங்கம் நிதியும் கொடுத்தது, அதை தடுத்து நிறுத்தலை. அதை தான் பார்லிமெண்ட்டில் காத்தமுத்து பேசியிருக்கிறார். நீங்கள் கர்நாடகத்துக்கு ஆதரவாக இருக்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராகவே இருக்கிறீங்க என்று அப்பொழுதே பேசியிருக்காரு. எப்படி தேசிய ஒருமைப்பாட்டை நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இப்போ காங்கிரஸாக பிஜேபிங்கிறது இல்லை, ரெண்டு கட்சிகளுமே குறிப்பாக மத்தியில் இருக்கிற ஆட்சிகள் பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் காங்கிரஸ்னாலேயோ இல்லை பாஜகனாலேயோ ஆட்சி அமைக்க முடியாதனால தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா? இங்கே அவங்களால கால் ஊன முடியாது, இங்கே ஓட்டு கிடைக்காது, அதனால தான் அவங்க கர்நாடகத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அப்படி செயல்படுறது அது எப்படின்னா இதை நியாயப்படுத்த முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் அதுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை சட்டமன்ற தொகுதியிலையும் அதிமுக வெற்றி பெறுது, இன்னொரு மாவட்டத்தில் அதிமுக தோற்று போயிடுது. ஆகவே அந்த மாவட்டம் எங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, அங்கே எந்த வளர்ச்சி திட்ட பணிகளும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் ஆட்சி இல்லை. மத்தியில் இருக்கிற ஆட்சி எல்லா மாநிலங்களுக்குமான ஆட்சியை தவிர கர்நாடகத்துக்கு மட்டுமான அது ஆட்சி அல்ல. அப்படின்னா தமிழ்நாட்டை வேண்டான்னு சொல்கிறாங்களா? தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்களா?
தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்தியர் இல்லை, தமிழர்கள்லாம் இந்தியர் இல்லைன்னு சொல்கிறாங்களா? இந்த கேள்வியெல்லாம் வருதில்ல. இந்த கேள்விக்கெல்லாம் மோடி பதில் சொல்லணும், மத்திய சர்க்கார் பதில் சொல்லணும், காங்கிரஸ் பதில் சொல்லணும். மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களோடு விளையாடுகிறது, வேடிக்கை காண்பிக்கிறது, ஏமாற்றி விடலாம் என்று முயற்சிக்கிறது. இது விளையாட முடியாது, வேடிக்கை காண்பிக்க முடியாது, ஒருபோதும் ஏமாற்றவும் முடியாது. அதற்குள்ள விளைவுகளை மோடி சந்தித்தே தீர வேண்டும், பிஜேபி சந்தித்தே தீர வேண்டும், காங்கிரஸும் சந்தித்தே தீர வேண்டும். நேயர்களோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நியூஸ் கிளிஸ் நிறுவனத்திற்கு, தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.